வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் குமுதா. உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுட்டி வில்லேஜ் டிவி. இங்கே உங்களுக்காக அழகான கிராமத்து கதைகள், மனதை தொடும் நீதி கதைகள், சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும் குடும்ப கதைகள் காத்திருக்கின்றன. அதனால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை அழுத்தி சுட்டி வில்லேஜ் குடும்பத்தில் இணைந்திடுங்கள். வாங்க, இன்றைய இனிய கதைக்குள் போகலாம். அத்திப்பட்டி கிராமத்தில் மீனாட்சி அம்மாளை தெரியாதவர்களே இருக்க முடியாது. வீட்டின் வாசலில் நிற்கும் தென்னை மரத்து இளநீரை கூட காசு பார்க்காமல் குடிக்காத ஆள். பணத்தை நாம சேர்த்து வச்சா பணமே நம்மள காப்பாத்தும் என்பதுதான் மீனாட்சி அம்மாளின் வேத வாக்கு. அவருடைய ஒரே மகன் கார்த்திக் பாவம் நல்லவன், தாயின் சொல்லுக்கு மறுபேச்சு பேசாத தங்கமான கிராமத்து இளைஞன். ஆனால் மாமியாருக்கு முற்றிலும் நேருமாறாக வந்தாள் மருமகள் கவிதா. பிறருக்கு உதவும் தாராள குணமும் கூர்மையான புத்திசாலித்தனமும் கொண்டவள். வீட்டில் ஒவ்வொரு சின்ன செலவுக்கும் மீனாட்சி அம்மாள் போடும் கணக்கு கவிதாவிற்கு பிரமிப்பை தரும். சமையலுக்கு கூட பக்கத்து வீட்டு கிணற்று தண்ணீரை கேட்கும் அளவுக்கு யோசிப்பார். அத்தை, அவளுக்கிட்ட தினமும் தண்ணி கேட்டா நல்லா இருக்காது, நம்ம வீட்ல ஒரு குழாய் இணைப்பு வாங்கிடலாம் என்று கவிதா சொன்னால், ஏண்டி சும்மா வர்ற தண்ணீருக்கு மாசம் மாசம் பில் கட்டச் சொல்றியா? காசு என்ன மரத்திலையா காய்க்குது என்று எரிந்து விழுவார் மீனாட்சி அம்மாள். கார்த்திக் நடுவில் மாட்டிக்கொண்டு, அம்மா கவிதா சொல்றதும் சரிதானே என்று மெதுவாக முணுமுணுப்பான். உடனே மீனாட்சி அம்மாள், நீ வாய மூடு கார்த்தி, அவ வந்தவன் நாளைக்கு போயிடுவா, காசோட அருமை எனக்குத்தான் தெரியும் என்று மகனையும் அடக்கி விடுவார். ஐப்பசி மாதம் பிறந்தது. கிராமத்தில் மழைக்காலம் தொடங்கும் அறிகுறி தெரிந்தது. மீனாட்சி அம்மாளின் பழமையான ஓட்டுக்கூரை ஆங்காங்கே விரிசல் விட்டு லேசாகச் சரிந்து காணப்பட்டது. ஒரு நாள் காலை கவிதா மாடிக்குச் சென்று பார்த்துவிட்டு வந்து, அத்தை, ஓட்டுக்கூரை ரொம்ப மோசமா இருக்கு, மழைக்காலம் தீவிரமாகறதுக்குள்ள கூரைய பிரிச்சு மேஞ்சிடலாம், கொத்தனார கேட்டேன், ஒரு 500 ரூபா கூலி கேக்குறாரு என்றாள். மீனாட்சி அம்மாள் அதிர்ச்சி அடைந்தார். 500 ரூபாயா? அந்த கொத்தனாருக்கு அவ்வளவு கொழுப்பா? இந்த கூரை இன்னும் 10 வருஷத்துக்கு தாங்கும்டி, சும்மா காசக்கரியாக்க வழிய பார்க்காதீங்க என்று காரசாரமாக கத்தினார். கார்த்திக் கவலையோடு, அம்மா கவிதா சொல்றதுல நியாயம் இருக்குமா? மழை பெஞ்சா கூரை இடிஞ்சு விழுந்துரும் என்றான். ஒன்னும் விழாதுடா, நான் பிறந்ததிலிருந்து இந்த வீட்லதான் இருக்கேன், நீங்க 2 பேரும் என் பணத்தை கரை குறத்துக்கே பிளான் போடுறீங்க என்று மீனாட்சி அம்மாள் பிடிவாதமாக மறுத்துவிட்டார். நாட்கள் நகர்ந்தன. அன்று இரவு வானம் இருண்டது. ஊரே நடுங்கும் அளவுக்கு பேய் மழை பொழிய தொடங்கியது. இடி மின்னலோடு காற்று சுழன்றடித்தது. நள்ளிரவு 1 மணி இருக்கும். கார்த்திக்கும் மீனாட்சி அம்மாளும் ஹாலில் தூங்கிக் கொண்டிருக்க, கவிதா மட்டும் சமையலறையில் மழை நீர் ஒழுகுகிறதா என்று பார்த்து கொண்டிருந்தாள். திடீரென ஒரு பெருஞ்சத்தம், டமார்! இந்த சத்தத்தோடு ஹாலின் பழமையான ஓட்டுக்கூரை மொத்தமாக இடிந்து விழுந்தது. அம்மா, கவிதா என்று கார்த்திக்கின் அலறல் சத்தம் கேட்டது. பெரிய மரக்கட்டைகளும் மண்ணும் ஓடுகளும் மீனாட்சி அம்மாள் மற்றும் கார்த்திக் மீது விழுந்து இருவரும் எழுந்திருக்க முடியாமல் இடிபாடுகளுக்குள் மாட்டிக்கொண்டனர். கவிதா அலறியடித்துக் கொண்டு ஓடி வந்தாள். இருட்டின் நடுவே, அத்தை, மாமா என்று கத்தினாள். அடியிலிருந்த கார்த்திக், கவிதா, அம்மாவால நகர முடியல, என்னையும் ஏதோ அழுத்துது, உதவிக்கு யாரையாவது கூப்பிடு என்று பலவீனமான குரலில் கத்தினான். கவிதா ஓடிச் சென்று தெருவில் இறங்கி, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என் அத்தையும் புருஷனும் இடிபாட்டுல மாட்டிக்கிட்டாங்க என்று கதறினாள். ஆனால் மழையின் கொடூரம் ஒருபுறம் இருக்க, ஊர் மக்கள் யாரும் உடனடியாக முன்வரவில்லை. அந்த மீனாட்சி அம்மாளுக்கா, ஊர்ல யாருக்காவது ஒரு கஷ்டம்னா 1 பைசா கொடுத்து உதவாத மனுஷி, நாமையே இந்த பேய் மழையில போய் நனையணும் என்று சிலர் தயங்கினர். மீனாட்சி அம்மாளின் கஞ்சத்தனமும் சுயநலமும் இன்று அவர் உயிருக்கே ஆபத்தாக வந்து முடிந்தது. கவிதா சோர்ந்து போகவில்லை. தயவு செஞ்சு பழசையெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க, மனுஷத்தன்மை முக்கியம் இல்லையா? அவங்க தப்பு பண்ணிருக்கலாம், ஆனா இப்ப உயிரே போற நிலைமையில இருக்காங்க, காப்பாத்துங்க என்று மழையில் நனைந்தபடியே ஊர் பெரியவர்களின் காலில் விழாத குறையாக கெஞ்சினாள். கவிதாவின் அன்பும் கண்ணீரும் தாராளமான குணமும் ஊர் மக்களின் மனதை உருக்கியது. சரி வாமா என்று ஊர் இளைஞர்கள் கட்டை, கடப்பாரை, விளக்குகளோடு திரண்டு வந்தனர். கவிதாவே முன்னின்று இடிபாடுகளை அகற்றி கட்டைகளை தூக்கினாள். கரங்கள் இரத்தக் காயமடைந்தும் கவிதா தளரவில்லை. 1/2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கார்த்திகையும் மீனாட்சி அம்மாளையும் பத்திரமாக வெளியே மீட்டனர். மீனாட்சி அம்மாளுக்கு காலில் லேசான முறிவு, கார்த்திக்கிற்கு சில காயங்கள். அடுத்த நாள் காலை மழை ஓய்ந்திருந்தது. காலில் கட்டுப்போடப்பட்டு அமர்ந்திருந்த மீனாட்சி அம்மாள் தன் வீட்டின் இடிந்த கூரையையும் கவிதாவின் காயம்பட்ட கைகளையும் பார்த்தார். அருகில் வந்த கவிதா, அத்தை,
இட்ட எப்படி இருக்கு? வலி பரவாயில்லையா?" என்று அன்போடு கஞ்சியை கொடுத்தாள். மீனாட்சி அம்மாளின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. கவிதாவின் கைகளை பிடித்துக்கொண்டு, "என்ன மன்னிச்சுடுமா கவிதா. 500 ரூபாய மிச்சப்படுத்தப் போய் என் மகனையும் என் உயிரையும் இழக்கப் பார்த்தேனே. நான் சேர்த்து வச்ச பணம் எதுவுமே நேத்து ராத்திரி என்ன காப்பாத்த வரல. உன் அன்பும் நீ காட்டின மனுஷத்தனமும் தான் ஊர் ஜனங்கள வர வச்சு எங்கள காப்பாத்திருக்கு" என்று கதறி அழுதார். கார்த்திக் தன் தாயை தேற்றினான். அன்றைய தினம் மீனாட்சி அம்மாள் ஒரு பெரிய உண்மையை புரிந்து கொண்டார். சேர்த்து வைக்கும் பணத்தை விட ஆபத்தில் செய்யும் செலவும் மனிதர்களிடம் காட்டும் அன்புமே வாழ்க்கையின் உண்மையான பாதுகாப்பு. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இதுபோன்ற அழகான கிராமத்து கதைகள், நீதி கதைகள் மற்றும் குடும்ப அனிமேஷன் கதைகள் பார்க்க எங்கள் சுட்டி வில்லேஜ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நான் உங்கள் குமுதா. மீண்டும் ஒரு அழகான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை சந்தோஷமாக இருங்கள்.